ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சியில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் யூனிட் இருக்கு இல்லையா, ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள் அண்ட் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6th யூனிட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு ஒரு சாப்டர் இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ அதுவும் வந்து இந்த ஏஐ சப்ஜெக்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. ப்ளஸ் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ உள்ளே போகலாம். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நேச்சுரல் லாங்குவேஜ்னால் என்ன, இப்போ நம்ம ஒரு ஹியூமன் டு ஹியூமன் பேசுகிறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜில் பேசுவோம். ஸோ நான் பேசுகிறது இன்னொரு ஹியூமனுக்கு புரியணும். அதே மாதிரி இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹியூமன் ஒரு மிஷின் கிட்ட பேசணும். ஹியூமன் பேசுகிறது மிஷினுக்கு புரியணும், மிஷின் பேசுகிறது ஹியூமனுக்கு புரியணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்டிவ் வேல போகுது இல்லைங்களா, அதை தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படி சொல்லுவாங்க சிம்பிளாக. மற்றபடி இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தியரி கான்செப்ட் கொடுத்துருப்பான். இதை அப்படியே நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. பட் அதனோட கான்செப்ட் நான் சொன்னது தான், புரியுதுங்களா? நீங்கள் போட்டிருக்கான் பாருங்கள், என்னன்னு சொல்கிறான். இட்ஸ் அ டொமைன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் that focuses on enabling computers to understand, interpret, interact with the humans using natural language. புரியுதுங்களா? Natural language refers to the spoken and written communication used by people. NLP utilizes advanced algorithms to extract meaningful information from the text and speech. Okay, so இதெல்லாம் தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த என்எல்பியை எப்படி அப்ளை பண்ணுறாங்க, ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா எப்படி எங்கெங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஜிமெயிலெலாம் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம ஸ்பேம்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த என்எல்பி யூஸ் பண்ணுவாங்க. அதை விட மெயினானது என்ன பார்த்திங்கன்னா, சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ன்னு இருக்குது ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கான்செப்ட் படி இப்போ மிஷின் கிட்டே பேசுகிறோம். இப்போ நம்ம பாசிட்டிவாக ஒரு பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவான ரெஸ்பான்சஸே அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நெகட்டிவான விஷயம் ஏதாவது கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளோடது நெகட்டிவானது ரெஸ்பான்சஸை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் so far has been fantastic. இது வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டு. த ப்ராடக்ட் இஸ் ஓகே ஐ கெஸ், இது வந்து ஒரு நியூட்ரலான விஷயம், இது பாசிட்டிவ். ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, யுவர் சப்போர்ட் டீம் இஸ் யூஸ்லெஸ். ஸோ இது வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஹியூமனோட எமோஷன்ஸை வந்து இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறப்பவே பாசிட்டிவாக ஆரம்பித்தார்னா அடுத்தடுத்த கான்வர்சேஷன் டெக்ஸ்ட்டில் வரப்பெல்லாம் அது பாசிட்டிவாகவே கொடுத்துட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பிக் டேட்டா தான் தேவைப்படுது. இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி. நம்ம எல்லா டேட்டாவுமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்ஃபேக்ட் எதை பண்ணாலுமே நம்மளோட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து அனாலிசிஸ் பண்ணி தான் எல்லோரும் பிஸ்னஸில் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹியூமன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து அதை வந்து ரிவ்யூ பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அல்காரிதம்ஸ் அவங்களுக்கு நிறைய லிஸ்ட் பண்ணும். சில பேர் நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த மாதிரியான விஷயங்கள் லிஸ்ட் பண்ணும். சில பேர் வந்து நிறைய இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ஸை பற்றி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 வீடியோஸோ இல்லை 2-3 விஷயங்கள் சர்ச் பண்ணுறீங்க நெட்டில், இல்லை நீங்கள் ஒரு ஆப்பில் தேடுறீங்கன்னா அதுலேயே வந்து நம்ம மொபைலில் எல்லாத்துலேயுமே வந்து அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹியூமன்ஸே அதை ரீட் பண்ணிக்கோ நீ எப்படிப்பட்ட பர்சன் சொல்லி. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 3 இருக்குது. நம்ம வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த கூகுள் அசிஸ்டண்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுதான் அதில் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். இப்போ நிறைய டெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மிஷின்ஸுக்கிட்ட கேட்போம் இல்லையா, கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணுவோம். அதுவே இன்ட்ராக்டிவாக நமக்கு ஆன்சர் பண்ணுவோம். டவுட்ஸ்லாம் ஏதாவது கேட்போம். ஏதாவது ஒரு விஷயம் பெருசாக நம்ம டைப் பண்ணால் கூட அதை சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட்டாக கொடுக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அந்த ஆன்சர்ஸ் அது கொடுக்கும். லாஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து மெஷின் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இப்போ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டுட்டா
அதை வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணும்னாலும் கேட்டுக்கலாம். இன்கேஸ் வந்து இதை வந்து நீங்கள் ஹிந்தியில் பார்க்கணுன்னா ஹிந்தியில் கேட்டுக்கலாம். நான் சொல்லித்தரதை வந்து ஒரு ஃப்ரெஞ்சில் மாற்றணுன்னா ஃப்ரெஞ்சில் மாற்றிக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் இல்லை ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ்னால் அதில் மட்டும்தான் நம்ம கற்றுக்குற மாதிரி இருக்கும், இல்லை அதில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்எல்பி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே வந்து லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. நம்ம எனி லாங்குவேஜ் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.